பெற்றோர்களாகிய நம்ம ஆரம்பித்து வைக்கிறது தான் இந்த கம்பேரிசன். என்னென்னா, சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருவோம் கம்பேர் பண்ணுறதுக்கு. என் புள்ள 2 வயசுலேயே பேசுது, ஆனால் அந்த புள்ள இன்னும் பேசலை. ஆனால் அந்த புள்ள பேசுதே, என் புள்ள பேச மாட்டுது. அப்படியே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் சின்ன வயசுலேயே எழுந்துச்சி நின்றுட்டான், ரொம்ப கொஞ்சம் மாதத்துலேயே எந்திரிச்சிட்டான், ஆனால் மற்ற பிள்ளைங்க எந்திரிக்கலை அப்படின்னு கம்பேர் பண்ணி 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 ஒரு ஏஜுக்கு மேலே அந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, அவனும் மற்றவங்களோட அவனுடைய லைஃப்பை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கு போயிடுறான். சினிமா இது போதும், கம்பேரிசனோட உச்சமே இந்த சினிமா. அண்டு மற்றவங்களையும் தன்னையும் கம்பேர் பண்ணிப்பான். அவனுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, இவனுக்கு இல்லைன்னா கம்பேர் பண்ணி அவன் நொந்துப்பான். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே எல்லாருக்குமே தனித்தனி யூனிக்கான ஸ்கில்லும் எல்லாருக்குமே தனியான ஒரு லைஃப் ஸ்டைலும் இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தரையும் ஒரு யூனிக் பர்சனாக காட்டுது.